என்னாச்சு? உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானா? உயிரோட தான் இருக்கான். யார் அவன்? தெரியாது. யார் அடிச்சது? நான் தான். என்னது, நீயா? ஏய், என்ன சொல்ற? அவனோட கண்டிஷனை பார்த்து நானே மறந்து போயிட்டேன். ஏன் அவ்வளோ சீரியஸாவா இருக்கா? சீரியஸா? அடியா அடிச்சிருக்க? பாட்ஷால ரஜினிகாந்த் ஆனந்த்ராஜ் அடிச்ச மாதிரில அடிச்சிருக்க? பாருடா, நான் அப்படியெல்லாம் யோசிச்சோன்னு பெருசா செய்யல. அடிச்சேன், அது எப்படி ஆயிடுச்சு? ஆமா, ரஜினி சார் ரேஞ்சுக்கா என்ன சொல்ற? வாய மூடு. எதுக்காக அவன் அடிச்ச? எதுக்காக அடிச்சேனா? 3 மாசமா என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கான். நான் வீட்ல இருந்து ஆஃபீஸ் கிளம்பி போனா பைக்ல ஃபாலோ பண்றான். ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா ஃபாலோ பண்றான். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக முடியல, சினிமா போக முடியல, ஷாப்பிங் போக முடியல. பயங்கர டார்ச்சர். ஒரு நாள் அவன் டார்ச்சர் தாங்க முடியாம நானே அவன் கிட்ட போய் எதுக்குடா என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்டேன். பதில் சொல்லணும்ல, அதை விட்டுட்டு வெக்கப்பட்டுட்டு தரையில காலால கோலம் போடுறான். டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா உன் பிரச்சனைன்னு கேட்டேன். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. என்ன சொன்னாவ? டேய், ஒரு பொண்ணை ஒருத்தன் டார்ச்சர் பண்றான்னு சொல்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு கேக்குற? மனுஷனாடா நீ? வேற என்ன பண்ண சொல்ற? பேசாம ஒரு விஷ ஊசி போட்டு அவனை கொன்னுடு. அடி பாவி, வர வர கொலகாரி ஆயிட்ட. இன்னும் இல்ல, இனிமேதான். பின்ன அவனை என்ன பண்ண சொல்ற? ஏண்டா நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்டா உங்க மரமண்டைக்கு அது இப்பதான் புரியுதான்னு என்னையே அவன் கிண்டல் பண்றான். பாத்தியா, நீ ஒரு மரமண்டன்னு அவனுக்கு 3 மாசத்திலே தெரிஞ்சு போச்சு. டேய் வேண்டாம். இத பாரு கவிதா, நீ இப்படி கோபப்படுறது ரொம்பவே தப்பு. நீ ஒரு பொண்ணு, அத மனசுல வச்சுக்கோ. காளி பசங்க கூட பிரச்சனை பண்ணி அவங்களால உனக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தா நீ என்ன பண்ணுவ? இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருந்து ஒதுங்கி போகணும். முடியலையா? எங்க கிட்ட சொல்லு, நாங்க பார்த்துப்போம்ல. அதை விட்டுட்டு தெருவில் நின்று சண்டை போடுறது, உன்கிட்ட வம்பு பண்ணவனை உதைக்கிறது, அவனையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்றது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு கவிதா? கல்யாணம் ஆகாத பொண்ணு, நாளைக்கு இதுவே உனக்கு ஒரு பிரச்சனையே ஆக போகுது. டேய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். முடிச்சிட்டியா? ரொம்ப அட்வைஸ் பண்ற. ஆமா, உனக்கு எப்படி ஐடியா? டாக்டரா இருந்தா உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறியா இல்ல பேஷண்டா அவன் பக்கத்துல படுக்க போறியா? அப்படின்னா உன்னையும் அவனை அடிச்ச மாதிரி அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் கவிதா, ஒரு நிமிஷம். என்ன? அந்த ஆள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவெல்லாம் யார் கொடுப்பாங்க? ஐயோ, நீ தான் ஊருக்கே இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவனாச்சே. தங்கச்சிக்காக இது கூட செய்ய மாட்டியா? பண்றா. மேடம், நீங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்? கம்பெனிக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் லாபம் 20% அதிகமா கிடைச்சிருக்கு. லாபத்தை கணக்கு பண்ணி போனஸ் கொடுக்கறத விட்டுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, இது என்ன அர்த்தம்? நாங்க ஒத்துக்க மாட்டோம். சோமு, ஒரு கம்பெனி நஷ்டம் அடையும் போது அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எந்த தொழிலாளியுமே சம்பளத்தை கம்மி பண்ணிக்கிறோம், போனஸை கம்மி பண்ணிக்கிறோன்னு எந்த தொழிலாளியுமே முதலாளியோட நஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் லாபம்னு ஒரு விஷயம் வந்தால் மாத்திரம் ஆஹா நீங்கள் போனஸ்ன்னு வந்து நின்னா அது என்ன நியாயம் சோமு? போனஸ் விஷயத்தில் நிர்வாகம் முடிவு பண்ணது தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது செய்வராது மேடம். சட்டப்படி இந்த வருஷம் லாப நஷ்டத்தை கணக்கு பண்ணி நியாயமான முறையில போனஸ் கொடுங்க. அதான உங்களுக்கு நல்லது. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. எந்தானது மேடம் லைன்ல வர்றது? எஸ் அனில். அனில், நீ எங்க இருக்க? ஏன் எங்க இருந்தா எங்களுக்கு என்ன மேடம்? அனில், ஒரு முக்கியமான பிரச்சனை. நீ வந்தாதான் சரியாகும். உடனே கிளம்பி வா. இதோ பாருங்க, நீங்கள் வான்னா வரத்துக்கும் போன்னா போறதுக்கும் அடிச்சா வாங்கிறதுக்கும் நான் வந்து உங்க வீட்டு நாய் கிடையாது. ஏன் உப்பு போட்டு சாப்பிட்றவன். அந்த உப்பே நான் போடுற உப்பு தான். அதை விடுங்க மேடம். சால்ட் இஸ் சால்ட் மேடம். இப்ப நீ வர முடியுமா முடியாதா? ஏன் ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, உனக்கு இன்னும் எக்ஸாக்டா 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ இங்க வரணும். என்ன திரும்பவும் நீங்க அடிப்பீங்க? அதான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, என் உயிரை வாங்காதரா, வா.
குட் மார்னிங் மேடம். நீயா என்ன வரமாட்டேன்னு சொன்ன? உப்பு அது இதெல்லாம் பேசுன? அது மேடம், அது நீங்க போட்ட உப்பு மேடம். நான் உங்க அடிமை மேடம். சால்ட் இஸ் சால்ட் தானே மேடம். ம். எந்த சோமு தனியா வராம 2 பேரோட வந்திருக்க? போனஸ் பிரச்சனை பத்தி பேச வந்திருக்காங்க. அது என்னன்னு பேசி அமுச்சு வை. போனஸ பத்தி தான் அறிவிப்பு கொடுத்தாச்சுல்லே. அப்புறம் வேலையை பார்க்காம இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கொடுத்த அறிவிப்பே தப்பா இருக்கும்போது நாங்க எப்படிங்க வேலை செய்ய முடியும்? அதெல்லாம் சரி சோமு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மேடத்துக்கு பிடிக்காதது இந்த கூட்டம் சேர்க்கறது. அத நன்னாயிட்டு முதல்ல புரிஞ்சுக்கோ. 2 பேரையும் குறைச்சு கூடி புறத்துல இருக்கான்னு பாரு. போ. தலைவரே, நீங்க பேசிட்டு வாங்க, நாங்க வெளியில இருக்கோம். ம். இப்போ பறைய சோமு, നിങ്ങളുടെ பிரச்சனை தான் எந்த? நீங்க போனஸ் பத்தி அறிவிப்பு வெளியிட்டத வாபஸ் வாங்கணும். வாபஸோ? அது மேடத்தோட ஹிஸ்டரியிலே கிடையாது. இத பாருங்க சோமு, மேடத்தை டென்ஷன் ஆக்குறது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தொழிலாளிங்க நலன் தான் எனக்கு முக்கியம். அவங்க லாபத்தை வச்சு இந்த வருஷம் போனஸை ஃபிக்ஸ் பண்ணி தரணும். கம்பெனி 3 வருஷமா நஷ்டத்துல போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நீ எதுவுமே பேசலையே. இப்ப லாபம் வரும்போது மட்டும் பேசினா என்ன அர்த்தம்? 3 வருஷமா கம்பெனி நஷ்டத்துல ஓடுனதா நீங்க கணக்கு காமிச்சிருக்கீங்க. ஆனா உண்மை அது இல்ல. சரி சோமு, வேற எது உண்மை? பழைய விஷயத்தை பத்தி பேச நான் இங்க வந்தேன். இப்போ உள்ள விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். சொல்லுங்க. நீங்க கேக்குற மாதிரிலாம் இந்த வருஷம் போனஸ கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன? ஸ்ட்ரைக் தான். நீங்க இப்படி பேசினா நாங்க என்ன செய்ய முடியும்? தொழிலாளிங்க வயித்துல அடிச்ச எந்த முதலாளியும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அப்போ தொழிலாளிங்க மட்டும் முதலாளிங்க வயித்துல அடிச்சுட்டு நல்லா வாழ்ந்துருவாங்களா? எப்படி? யாரு வயித்திலையும் யாரும் அடிக்க வேண்டாம். நியாயமான முறையில நடந்துக்கிட்டாலே போதும். சரி சோமு, அதெல்லாம் விட. உங்க கோரிக்கைய எங்களால ஒத்துக்க முடியாது. ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. அதெல்லாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். முடியாதுங்க. 1 மினிட் சோமு. ഞങ്ങള് நினைச்சால் எல்லாம் நல்லபடியாச்சு முடியும். அந்த பவர் நின்ற இடத்துல இருக்கு. നിങ്ങൾക്ക് എന്ത് ചെയ്യணுமோ அதை நம்ம நிர்வாகம் தாராளமாயிட்டு செய்யும். என்ன சோமு விலை கொடுத்து வாங்க நினைக்கிறீங்களா? இந்த சோமுவுக்கு பணம் முக்கியம் இல்ல, யூனியன் தான் முக்கியம். எங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு போனஸ் கொடுத்தே ஆகணும். ஹேய், എന്താ ഞങ്ങൾ കുറച്ചു കൂടി പൊഴിக்க தெரியாத ஆளா இருக்கிறது? நான் எப்படி பொழைக்கணும்னு எனக்கு தெரியும். யார்கிட்ட பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். மேடம், നിങ്ങൾ கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகிறது கூலாயிட்டு இருக்காம். ഈ പ്രശ്നയെ ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം. ഓക്കേ மேடம், ഞാൻ വരും. சார் வரலாமா? எஸ் கம் இன். வணக்கம் சார். அட சோமு, வா 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 வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். என்ன இப்படி, என்ன விஷயம்? சார், மேடத்தை பார்த்து இந்த வருஷம் போனஸ் விஷயமா பேசினேன் சார். பேசினா அவங்க கோவப்படுறாங்க சார். லாஸ்ல போகுது, அதனால தர முடியாதுன்னு சொல்றாங்க சார். ம், தப்பாச்சே. கொடுத்துதான் ஆகணும். அதான் சார் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கம்பெனியை நடத்தினா லாப நஷ்டத்தை முதலாளி தான் ஏத்துக்கணும். தொழிலாளிகள் மேல அதை சுமத்தக்கூடாது. உடல் உழைப்பெல்லாம் நீங்க மாறல. பிசினஸ்ல நிர்வாகம் பண்ற சில தவறுகளால லாஸ் ஆகலாம். அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக போனஸ் தரமாட்டேன்னு சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. அதைத்தான் சார் நாங்களும் சொல்றோம். மேடம் புரிஞ்சிக்காம பேசுறாங்க சார். அந்த அணில் ரொம்ப ஓவரா பேசுறான் சார். அந்த அணிலுக்கெல்லாம் சட்டத்தை பத்தி என்ன தெரியும்? அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் தான் லீகல் அட்வைசர். சட்டம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நான் தான் முடிவெடுக்கணும். அதான் சார் உங்களை பார்க்க வந்தேன். மேடம் கூட சாஃப்டா பேசுறாங்க. ஆனா அந்த அணில் செய்யறத செஞ்சுக்கோன்னு சவால் விடுறான் சார். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா பாதிக்கப்பட போறது மேடம் தான், தொழிலாளர்கள் இல்ல. அந்த விஷயம் அந்த அணிலுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எதுவுமே தெரியாம நான் தான் அந்த கம்பெனியை கட்டி காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அலையறான் அந்த அணில். இத பார், அவன்லாம் ஒரு எடுபடி. சரி, என்கிட்ட சொல்லிட்டீங்களே, இந்த விஷயமா வீட்ல மேடம் கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துடுறேன். நாளைக்கு ஆபீஸுக்கு போய் மேடத்தை பாருங்க. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நாங்க உங்களை தான் நம்பியிருக்கோம் சார். என்ன நம்பி வந்த கேஸ் இதுவரைக்கும் எதுவும் தோத்ததில்லை. அத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நம்பிக்கையோட போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன் சார்.
கல்பனா, ம் நான் உங்ககிட்ட பேசணும். உள்ளவா. எதுவாக இருந்தாலும் இங்கே பேசலாமே. உள்ளவான்னு சொல்றேன்ல. ஆபீஸ் விஷயத்துல நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த அணிலோட பேச்சை கேட்டுக்கிட்டு முட்டாள்தனமா ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க. விஷயத்துக்கு வாங்க. எல்லா விஷயத்திலையும் அணில் உன்னை தப்பா தான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது உனக்கு புரிய மாட்டேங்குது. மறுபடியும் சொல்கிறேன், விஷயத்துக்கு வாங்க. லேபர் யூனியன் தலைவர் சோமு போனஸ் விஷயமா உன்னை பார்க்க வந்தானா? இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு தான் மெனக்கட்டு மேலே கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஆமா. அது பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? இதை பாருங்க, கம்பெனி லாபத்தில் இருந்தாலும் நஷ்டத்தில் இருந்தாலும் கல்பனா ஒரே மாதிரி தான் இருப்பா. அதை புரியாம அவன் பாட்டுக்கு உளறிட்டு இருக்கான். இதெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி சொல்ல முடியாது கல்பனா. இந்த வருஷத்தோட லாபத்தை கணக்கு பண்ணி போனஸ் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. இது பாருங்க, நீங்க சட்டப்படி பேசுறீங்க, நான் தொழில் தர்மம் படி பேசுறேன். தொழில் ஏதாவது பிரச்சனை இருந்தா சட்டம் அதுல தலையிடலாம். ஆனா சட்டத்துக்காக தொழிலெல்லாம் வளைக்க முடியாது. நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. இது ரொம்ப தப்பு. தப்பு சரியெல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அந்த லேபரர் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கும் அவங்க போடுற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு நான் ஒன்னும் அவங்க வேலைக்காரி கிடையாது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? புரியல? முடியாதுன்னு சொல்றேன். லாப நஷ்டத்தை பத்தி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏங்க இதுல எல்லாம் தலையிடுறீங்க? உங்களுக்கு என்ன வந்துச்சு இதை பத்தி? உங்க வேலை நீங்க பாருங்க. அம்மாவும் அப்பாவும் வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்களா? வழக்கம் போல இல்லடா, இன்னைக்கு வித்தியாசமா ஆரம்பிச்சிருக்கு. எப்பவும் ஃபைட் நைட்ல தான் நடக்கும், இன்னைக்கு பகல்லையே ஆரம்பிச்சிட்டாங்க. ம். இங்க பாரு, இவங்க பிரச்சனை எப்ப முடியும் எப்படி முடியும்லாம் தெரியாது. டைம் ஆச்சு, நம்ம சாப்பிடலாமா? அது எப்படி முடியும்? சாப்பாடு விஷயத்துல தான் அம்மா ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்களே, அதை மீற முடியாம தானே ஹாஸ்பிட்டல்ல வேலை இருந்தோம் மதியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, இந்த வீட்ல எல்லாருக்கும் ஆயிருக்கு. அதை சாப்பிட மட்டும் தானே யூஸ் பண்றீங்க. அம்மாவை எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்களே. அதுக்கு தான் நீ இருக்கியே, நீயே கேளு. இங்க பாரு, அம்மா என் விஷயத்துல தலையிட்டா மட்டும்தான் நான் பேசுவேன். உன் விஷயத்துக்கு அப்பா விஷயத்துக்கெல்லாம் நான் தலையிட மாட்டேன். என்கிட்ட வேலை பார்க்குறவன் என் கீழே அடிமையாக தான் இருக்கணும். வீட்டை சுத்தம் பண்ணதுங்கிறதுக்காக தொடப்பக்கட்டையெல்லாம் கொண்டு போய் பூஜை ரூமில் வைக்க முடியாது. எதை எங்கெங்க வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கணும். இவன்லாம் என் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே வந்து ஆர்கியூ பண்ணிட்டு போயிருப்பான். தப்பு கல்பனா, நீ பேசுறது தப்பு. நான் சொல்றத புரிஞ்சுக்க. சட்டத்துக்கு முதலாளி தொழிலாளிங்கிற பேதம் தெரியாது. அவங்க லீகலா உன் மேல ஆக்ஷன் எடுத்தா நீ அவங்களுக்கு அடிபடிஞ்சு தான் போகணும். அங்க போய் நான் கல்பனா எம்டி இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ அவன்கிட்ட என்ன அடிமையா இருக்க சொல்றீங்களா? இல்ல இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச இந்த கோடி கோடியான சொத்தை மொத்தமா கொண்டு போய் அவன் காலில் கொட்ட சொல்றீங்களா? கொட்ட சொல்லல. அவன் யூனியன் தலைவர். அவனை நம்பியிருக்கிற லேபர்ஸ்க்கு அவன் தான் பதில் சொல்லணும். இப்போ ஒரு சோமு, ஒரு யூனியன் தலைவர், அவனை வேலையை விட்டு அமிச்சிட்டு வேற ஒரு ராமுவை கொண்டு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு சோமு, ஒரு யூனியன் தலைவர், அவனை வேலையை விட்டு அமிச்சிட்டு வேற ஒரு ராமுவை கொண்டு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? அதுக்கும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. பண்ணட்டும், பிரச்சனை மாறிடும்ல. போனஸ் பிரச்சனை மறந்துட்டு தொழிலாளிகள் தலைவரை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னு வேற ஏரியாக்குள்ள போயிடுவாங்கல்ல. விட்டுங்க, ஜனங்க முட்டாளுங்க. அவங்க பிரச்சனைய அவங்களுக்கே தெரியாம நம்ம மாத்தி விட்டுட்டே இருக்கணும். புரியுதா? ஏன் கல்பனா இப்படியெல்லாம் யோசிக்கிற? இதெல்லாம் கிரிமினல் லாயர் சத்தியமூர்த்தி யோசிக்க வேண்டிய விஷயம். நான் யோசிக்கிறேன். ஏங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன ஒரு மனைவியா மட்டும் இருக்க விடுங்க. கிரிமினல் ஆக்கிடாதீங்க உங்களை மாதிரி.
கமலா சாப்பாடு எடுத்து வை. சரிம்மா. என்னம்மா என்ன நடக்குது இங்க? அதை போய் உங்க அப்பா கிட்ட கேளு. ஏய் உட்கார்றா. என்னப்பா இன்னைக்கு என்ன பிரச்சனை? இல்லம்மா, இல்ல, இவ சரியா வரமாட்டா. தப்பு மேல தப்பு பண்றா. ஒரு விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிறது இல்ல. என்னமோ தான் தான் பெரிய அறிவாளி, மத்தவங்க எல்லாம் முட்டாள்னு நினைக்கிறா. அதானேப்பா அம்மா குணம். அந்த குணத்தை அவ மாத்திக்கலனா என்னென்ன விளைவுகளை சந்திக்க வேண்டிய வரும்னு அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. விடுங்கப்பா, பிரச்சனை வரும்போது நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டும். இத பாருமா, இது சட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் தான் நம்ம முடிவு பண்ணணும். முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டே தான்ப்பா இருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் எந்த முடிவையும் நீங்க எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. என்னம்மா பண்றது? உன்னையும் அண்ணனையும் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. வர வர இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குமா? அப்பா, போகணும்னு நினைச்சிருந்தா நீங்க எப்பவோ போயிருக்கணும். விடுங்கப்பா, இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி பேசிக்கிட்டு. இந்த வீட்டுல எதுவுமே புதுசு இல்லப்பா. சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எனக்கு பழகி போச்சு. லீவ் இட், வாங்க போய் சாப்பிடலாம். வாமா. ஸ்னேகா, நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. அவ ஆணவம் பிடிச்சவன், எல்லாரையும் தன் பணத்தால் அடைக்கிற முடியுன்ற திமிரோட வாழுறவன், பணத்தை வச்சு மற்றவங்கள அழிச்சிடலான்னு துடிக்கிறவன், ஏலத்துக்கு யாரையும் வரவிடக்கூடாதுன்னு முதல்ல முடிவு பண்ணிருப்பான் அவன். ஆமா சார், என்ன தவிர யாருமே இல்ல. அது எப்படி சார்? அது அவன் மேல இருக்கிற மரியாதையில் இல்லை, பயத்துல. ஆனா எனக்கு அவன் மேல எந்த பயமும் இல்லை. அதனால தான் நம்ம கம்பெனி சார்பா உங்களை ஏலத்தில் கலந்துக்க வச்சேன். இப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு எதிராக ஒருத்தன் இருக்கான்னு. அதுவும் இந்த கணேஷ்ன்றவன் இருக்கான்னு அவளுக்கு தெரியணும். நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அப்படி என்ன சார் உங்களுக்கு அவங்க மேல கோவம்? இது கோவம் இல்லை, வெறி. ஸ்னேகா, இது பணத்துக்கான போராட்டம் இல்லை, பாசத்துக்கான போராட்டம், ஒரு ஆத்மாவுக்கான போராட்டம். அவ அழிஞ்சாதான் இது அடங்கும். எங்கள் அப்பா தான் எப்போவும் பிஸ்னஸில் நம்பர் 1. பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையில் 0 இருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா அதுக்கெல்லாம் விதிவிலக்காக இருப்பார். பணத்தில் மட்டும் இல்லை, பாசத்துலேயும் எங்கள் அப்பா எனக்கு எந்த வித குறையும் வச்சதில்லை. நான் வாழ நினச்ச வாழ்க்கையே வேறங்க. MBA முடிச்சுட்டு யூஎஸில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டவன். ஒரே பையனாக இருந்தும் கூட என் ஆசைக்கு எங்கள் அப்பா எந்த வித தடையும் போட்டதே இல்லை. ஆனால் என் ஆசை எல்லாமே அவளால் தான் அழிச்சுது. ஸ்னேகா, எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், கணேஷ், உன் மனசுக்கு நல்லதுன்னு பட்டதுன்னா அதை யாருக்காகவும் மாற்றிக்காத. உன் மனசுக்கு தப்புன்னு பட்டதுன்னா அதை யாருக்காகவும் ஏற்றுக்காத. உன் மனசாட்சிப்படி முடிவெடுன்னு சொல்லுவார். அப்பாவோட பேச்சும் செயலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னை ஒரு சந்தோஷமாக வச்சுருந்தாரு. அந்த காலகட்டத்தில் தான் அவ வந்தா. எங்கள் அப்பாவுக்கு எதிராக பிஸ்னஸ் ஆரம்பிச்சா. அவளோட ஒரே நோக்கம் அவளுக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாதுன்றது தான். அவருக்கு போட்டியாக இருந்த எங்கள் அப்பாவை வஞ்சகத்தால் வீழ்த்த ஆரம்பிச்சா. படிப்படியாக எங்கள் அப்பா பிஸ்னஸில் சரிய ஆரம்பித்தார். அவள் வளர ஆரம்பிச்சா. சமுதாயத்தில் தலைமை வந்து வாழ்ந்த எங்கள் அப்பாவை தலை தூக்க விடாம அடி மேலே அடி அடிச்சா. மனசு உடைஞ்சு போன எங்கள் அப்பா ஒரு நாள் படுத்த படுக்க கேட்டார். அந்த நாள்ல இருந்து எங்கள் வாழ்க்கை திசை மாறி போச்சு. கடைசியாக எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு சொன்ன ஒரே ஒரு விஷயம்,
நம்ம பிஸ்னஸை நீ தூக்கி நிறுத்தணும். நான் தோத்த இடத்துல நீ ஜெயிக்கணும். அவள் வாழுற வாழ்க்கை தப்புன்னு அவளுக்கு நீ புரிய வைக்கணும். இதுதான் அவர் என்கிட்ட சொன்ன கடைசி வார்த்தை. நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி சார். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நிறைய சோகங்கள் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில இவ்ளோ பெரிய சோகம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லேயே நான் நம்புறது 2 பேர் தான். ஒன்று நீங்கள். இன்னொருத்தர் யார் சார்? அது உங்களுக்கு தெரியக்கூடாது.